நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்தார் காளியம்மாள். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் சீமான். அதாவது நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பெண் முகமாக இருந்தவர் காளியம்மாள். மத்திய மாநில அரசுகளை தனது நாம் தமிழர் கட்சி கூட்டங்களில் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். அதேபோல் அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்த போதும் கூட தமிழ் தேசியம் சார்ந்த விஷயங்களை பேசினார். மேலும் சீமான் மீதான விமர்சனங்களுக்கும் கேலி கிண்டல்களுக்கும் பதிலடி கொடுத்து வந்தார் காளியம்மாள். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை சீமான் தனது மனைவி கயல்விழிக்கு தந்த போது அந்த பதவியை தனக்கு தர வேண்டும் என சீமானிடம் கேட்டதாக ஒரு கூட்டத்தில் சீமானே தெரிவித்தார். மேலும் காளியம்மாளை பிசிறி என கடுமையாக விமர்சித்திருந்தார். சீமானின் தம்பிகளும் காளியம்மாளை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வந்தார்கள். இதனால் கட்சியில் ஒதுங்கியே இருந்த நிலையில் அவர் எப்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வந்தது. மேலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஆதவ் அர்ச்சனா உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைந்த போது காளியம்மாளும் இணையப் போவதாக ஒரு தகவல் கிடைத்தது. ஆனால் அதை காளியம்மாள் மறுத்துவிட்டார். இந்த நிலையில்தான் கட்சியிலிருந்து விலகும் முடிவை விரைவில் அறிவிப்பேன் என்றும் தெரிவித்திருந்தார். இது குறித்து சீமானிடம் கேட்டபோது காளியம்மாள் போனால் போகட்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இதனால் 2 நாட்களாக தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் நேற்றைய தினம் ஒரு முக்கிய அறிவிப்பை காளியம்மாள் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலை மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன். எனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்த போதும் என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையாலும் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்து வந்தேன் என பல்வேறு காரணங்களையும் கூறி காளியம்மாள் விலகிவிட்டார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் அல்லது திமுகவில் காளியம்மாள் இணையலாம் என்றும் கூறப்பட்டு வந்தது. ஆனால் அது குறித்து எந்தவிதமான பதிலும் காளியம்மாள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் தான் காளியம்மாளின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அரசியல் களத்தைச் சேர்ந்தவர்கள் சிலரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. இதில் சில தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன. மேலும் நாகை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக அன்பில் மகேஷ் நியமிக்கப்பட்ட பின்னர் நாம் தமிழர் கட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கும் காளியம்மாளை திமுகவில் சேர்ப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ராஜீவ்காந்தி மூலம் காளியம்மாளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நாகை மாவட்டத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வருகை தந்திருந்தார். அப்போது ராஜீவ்காந்தி மற்றும் காளியம்மாளுடன் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் எந்த கட்சியில் இணைந்தால் தனக்கான அரசியல் எதிர்காலம் இருக்கிறது என்பதை காளியம்மாள் உணர்ந்ததாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறி வருகின்றனர். திமுகவில் காளியம்மாள் இணைந்தால் நாகை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அவர் நிறுத்தப்படலாம் என்றும் சில நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் காளியம்மாள் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைவதற்கான உத்தரவாதம் கொடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படி காளியம்மாள் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் முக்கிய பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.